வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க தண்டு சுசுரா தைலம். இந்த தண்டு சுசுரா தைலம் சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணினுடைய பிறப்புறுப்பு அளவை விட சிறியதாக இருக்கக்கூடிய பிறப்புறுப்பை பெரியதாக மாற்றுவதற்காகவும் நீளமாக வளர்ச்சி அடைய செய்வதற்காகவும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தண்டு சுசுரா தைலம் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுறதுங்க. இது எந்தெந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறவிலிருந்து பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது, போதுமான அளவு தடிமனாக இல்லை, போதுமான அளவுக்கு நீளமாக இல்லை, 1 இன்ச் அளவுக்கு தான் இருக்குது, 2 இன்ச் அளவுக்கு தான் இருக்குது, கட்டை விரல் சைஸுக்கு தான் இருக்குது, சுண்டு விரல் சைஸுக்கு தான் இருக்குது, ஒரு 5 வயசு பையனுக்கு இருக்க அளவுக்கு தான் என்னுடைய பிறப்புறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த தண்டு சுசுரா தைலத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாரத்திலேயே நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுங்க. அது மட்டும் இல்லை, இந்த எண்ணெயை கண்டினியூவாக 90 நாட்களுக்கு வரும். நாங்கள் கொடுக்குற இந்த மூலிகை மருந்து 90 நாள் வருங்க. இந்த 90 நாட்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனைன்றது இருக்காது. அதாவது பிறப்புறுப்பு சின்னதாக இருக்குது, சுருங்கி இருக்குது, குட்டியாக இருக்குது, தடிமனாக இல்லை, நீளமாக இல்லைன்னு கூடிய பிரச்சனைகள் இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்குங்க. சிலருக்கெல்லாம் சொல்லுவாங்க, சார் என்னுடைய பிறப்புறுப்பு நல்லா தான் சார் இருந்தது, நான் பசங்க கூட சேர்ந்துட்டு சுய இன்பம் அதிகமாக பண்ணதுனால பிறப்புறுப்பு இருந்த அளவை விட சுருங்க ஆரம்பிச்சிச்சு, சின்னதாக ஆரம்பிச்சிச்சுங்க, தடிமனுமே குறைய ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் லென்த்தும் ஸ்டெப் பை ஸ்டெப் குறைஞ்சி விருப்பத்தன்மையுமே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சுன்றவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சிலர் வயது காரணமாக சொல்லுவாங்க, எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க, பிபி சுகர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை. சிலர் பிபி சுகர் கூட இல்லை சார், ஆனால் திடீர்னு என்னன்னு தெரியல, என் பிறப்புறுப்பு சின்னதாக ஆரம்பிக்குது, அதில் இன்ட்ரெஸ்டே குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆண்களும் இந்த தண்டு சுசுரா தைலத்தை பயன்படுத்தக்கூடிய ஓரிரு நாட்கள்லேயே இந்த மாதிரி பிரச்சனையை சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. இந்த தண்டு சுசுரா தைலத்தை பயன்படுத்துறதுனால இந்த மருந்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய முடியை அகற்றிட்டு இந்த எண்ணெயை நல்லா குளிக்கிட்டு ஒரு 5 சொட்டு இல்லைனா 7 சொட்டு பிறப்புறுப்பு மேலே டைரெக்டாக விடணுங்க. டைரெக்டாக விட்டு முன்னோக்கி நீவி விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் துடைக்கக்கூடாது, கழுவக்கூடாதுங்க. ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு நீங்கள் ரெகுலராக துணியை போட்டுட்டு உங்கள் வேலை என்னவோ அதை செய்யலாம். ஒரு கவலை இல்லை, ஒரு வாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உங்களுடைய பிறப்புறுப்பு கண்கூட பெரியதாகிறத நீங்கள் காணலாம். ஆனாலும் இந்த 90 நாட்கள் இந்த மூலிகை எண்ணெய் சுத்தமாக காலியாக வரைக்கும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டு 100% கிடைக்குங்க. இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க